ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 13/9/2024 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, கரிநாள், தசமி, கீழ்நோக்கு நாள், சர்வதேச சாக்லேட் தினம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னம், இருப்பு 41 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 6:18 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:27 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று மாலை 6:20 மணி வரை சௌபாக்கியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 6:41 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு மாலை 6:18 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:27 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி புத்துக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு, நாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் இன்னைக்கு சர்வதேச சாக்லேட் தினம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. அதுக்காக ரொம்ப வாங்கி கொடுத்துடாதீங்க, சரியா? பல்லு சொத்தையாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் சாப்பிடுங்க. நல்லபடியாக உங்களுக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால களத்திரக்காரகராகிய சுக்கிர பகவானை வழிபட கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன், கன்னி ராசியில் கேது மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எப்படி இருந்தது அதே மாதிரி தான் நிற்கும். பாகிஸ்தானத்தில் சந்திர பகவான், அதே சமயம் 2ஆம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்ச காரியத்தை அப்படியே சாதிச்சுக்கலாம். தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு கண்டிப்பாக உண்டாகும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் வெளியில் எங்களுக்கு சென்று சுற்றி வருவீர்கள். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தரசிகள் இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிறா பாருங்க, அவங்களுக்கெல்லாம் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் அந்த மாணவ மாணவிகள் கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறைந்து அருமையாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு இன்னைக்கும். அதனாலே சந்திராஷ்டமம் பெரிய அளவில் பாதங்கள் பண்ணாது அப்படின்னாலும்
சில சமயங்களில் சில வீண் குழப்பத்தை கொடுக்கலாம். அதனால் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் எல்லாம் கூடுமானவரை அனுசரித்து போங்க. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சையை எடுத்து வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு சவாலை சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய ஓம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இன்னைக்கு காலையில எழுந்தோடனே ரிஷபராசி என்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ சரவண பவாய் நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு உங்க வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கலகலப்பு தான். ஜாலியோ ஜிம்கானா. சரியா, ஜாலி தான். மணி பர்ஸு காலி தான். சரி, ஜாலியாக இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் தான். குடும்பத்திலையும் இருந்து அந்த குழப்பங்கள்லாம் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அதேமாரி இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப பவர்ஃபுல் டே இன்னைக்கும். ஏன்னா பகையுடன் ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முன்னேற்றங்களை செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஆற்றல் மெளிரும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் புது உத்தியுடன் செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து நல்லா கடிச்சு சாப்பிட்டு போயிடுங்க. அப்படியே சார் உள்ள போறதா சந்தோஷமா. அதேமாதிரி இன்னைக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல ஆன்மீக சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக தான் இருக்கும். அருமையா கோயிலா போயிட்டு வருவீங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம். இன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படலாம். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி
தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உற்சாகம் அதிகமா இருக்கும். சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான், அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்திலே எதிர்பாராத ஒரு சில திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் ஏற்படுவதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி ஒன்று கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். அதேமாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக பலிதமாகும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க போறார், உற்சாகத்தை கொடுக்க போறார், அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். பவர்ஃபுல்லா இருக்க போறீங்க. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அருமையான திட்டங்களை தீட்டி அதிரடியாக வெற்றி பெறுவீர்கள். லாபங்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிணக்குகள் அகலும். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும். குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல சந்திர பகவான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார் 7ஆம் பார்வையா. சூப்பர். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் குவியும். கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். அதே சமயம் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சோண்டு அரிசியை கையில் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி. ஓம் நம சிவாய இல்லைன்னா ஓம் நமோ நாராயண 11 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் நேராக உங்கள் வீட்டு வாசலில் காம்பவுண்டு ஓரமாக வெளியில் போட்டுருங்க. எறும்புகள்லாம் சாற்றும். அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதன்மை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் இன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தாலே கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுப்பார். ஆனாலும் ஒரு தெளிவோடு தான் செயல்படுவீங்க. இருந்தாலும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்து வேலை பார்த்தா ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன். அதுமாரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பெருசுப்படுத்தாதீங்க. இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அலைச்சல் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே போயிடுங்க. ஏர்போர்ட்டுக்கோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம்.
இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்திரன் பகவான் உங்க ஜென்மராசியில இருந்தா கூட. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் அதிகரிக்கும் நாள். அதிகரிக்கும்னு சொல்ல கொப்பளிக்கும் நாள். அப்படியே உற்சாகம் அப்படியே ஊற்றெடுக்கும் நாள். சூப்பர். 12ஆம் இடமாக அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான். அயனசயனம்னாலே இன்னைக்கு சந்தோஷமா அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் இருக்கும். ஜாலியாக விருந்து கேளிக்கைகள்லாம் கலந்துட்டு வருவீங்க. ஒரு கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு பொழுது ஜாலியாக போக்குவீங்க. அதேமாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் சில சிறப்பான அம்சங்களை கொண்டு வருவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதம். இன்னைக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் அருமையான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரும். ஜென்மராசியில் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவனமாக இருந்தால் போகிறோம் எல்லா விஷயத்துலையும். மற்றபடி குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? இருந்தாலும் சந்தோஷத்துக்கு இன்றைக்கி குறைவில்லாமல் தான் இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சொந்தங்கள் மூலமாக சில நன்மைகள் உண்டாகும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கையில் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. வாயில போட்டுருங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் அருமையாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. அதாவது இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் காலையில் எழுந்தவொடனே ஓம் நம சிவாய ஒரு 108 தடவை சொல்லுங்க. அற்புதமான சந்தோஷம் உங்களை தேடி வரும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கும் பொறுப்புகள் கூடும் நாள். ஜீவனஸ்தானமாக்கி 10ஆம் இடத்துல சந்திர பகவான். பரபரப்பாக இருப்பீங்க. இன்றைக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. காலையில் எழுந்தோடனே அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் தேடி வரும். குடும்பத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலையும் அதெல்லாம் அற்புதமாக செய்வீங்க. உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி செய்ய போகிறீங்க. அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களை தேடி வரும். அதே சமயம் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக பேசுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 கிராம்பு எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் காலையில் எழுந்தோடனே எல்லாம் ஸ்நானம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேர சுவாமி ரூமுக்கு வந்துட்டு ஓம் கம் கணபதியே நமக 108 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அற்புதமாக ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.